தைரியம் வேற. டக்குன்னு அன்னைக்கே கிளம்பி உன் காலேஜ் வாசல் வந்துட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நீ மெட்ராஸில் தானே இருந்த? அதுக்கு ஆள் வச்சிருந்தேன். அப்பா உனக்கு என்ன நடந்தாலுமே தெரிஞ்சிடும். தஞ்சாவூர் வந்துடுவேன். நீ காலேஜ் வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட பின்னாடியே வந்துட்டு பக்கத்தில் வந்தால் மட்டும் ஒழிஞ்சுவேன். ஃபஸ்ட்டு மார்க் வந்து 990. உன்னோட பர்த்டேக்கு வாங்க என்னோட பர்த்டே போடுவோம். நீ வந்து முருகன் நான் அவரோட பண்ண நீ பாட்டு பண்ண எடுத்து உன் தமிழ் எடுத்து படிக்க முடியும். ஆனால் உங்கள் அப்பா உனக்கு பேசிக் கம்பெனி ஃபீஸ் கட்டு வந்தார். அது தெரிஞ்சு நீ என்னால் சாப்பிடாம இருந்தால். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இல்லை அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். சாரி. 1990 ஒரு டைஃபாய்டு வந்தது, 2000 ஒரு ஜாண்டிஸ் வந்தது. ரெண்டுமே எக்ஸாம் முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி வந்தது. அப்புறம் நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி சுட்டமில் வச்சுட்டு பிரதிபத்து சுற்றினா விளங்காத ஒருத்தன் அவன் கூட அடிச்சு 60 வாயெல்லாம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அது கூட போலீஸ் கேஸ் வச்சுல நான் தான் அடித்தேன். நான் தான் அடித்தேன். அன்னைக்கு தேதிக்கு உன்னை என்ன தவிர ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டைம் புடவை கட்டு வந்த ராமர் கலர்